வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் கூட்டு பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா அலசினதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் இங்கே 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது இப்போது தொலி சீவி நல்லா சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போது சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த துவரம்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விடலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ நாம் இதில் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 3 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் காயில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் 2 பிஞ்ச் காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், தேவைக்கேற்ப உப்பு, கூடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு ரெடி ஆயிட்டு. இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.